எலிஃபண்ட் அட்டாக். நம்ம எல்லாருமே அதை பற்றி பார்த்துருப்போம். ரொம்ப சீரியஸான ஒரு விஷயமா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சாதாரணமாக ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாயை சுற்றியே ஒரு 5-10 பேர் போய் நின்று காய்ச்சி மூச்சின்னு கத்திட்டு நம்ம செல்ஃபி வீடியோ எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாய்க்கு இருக்கிற மனநிலை என்னவாக இருக்கும்னா, ஓகே ஃபைன், ஏதோ நடக்குது, ஏதோ பண்ணுறாங்க, ஏதோ பண்ண ட்ரை பண்ணுறாங்க, நம்ம இந்த சிச்சுவேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த நாயை வந்து யோசிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா யானையை தொடுறதுக்கெலாம் வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அது கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்லாம் சொல்லிட்டு எனக்கு சொல்ல தெரில. பட் ஸ்டில் அந்த மாதிரி ஒரு லீவரேஜ் கொடுத்துட்ருக்கும் போது யோசிச்சு பாருங்கள், அங்கே இருக்கிற ஆட்கள் அது வந்து ஒரு வைல்ட் அனிமல்னே வந்து மறந்துட்டாங்க. சரியா, ஏதோ சாதா ஒரு பெட்டு பாகன் வந்து சின்ன வயசுலேருந்தே வளர்த்துட்டு இருந்தனால ஓகே ஃபைன், அது வந்து அப்படியே ஆடு மாடு மாதிரி வளர்த்துருப்பாங்க போல், அந்த வைல்ட் இன்ஸ்டிங்க்ட் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்களே என்னமோ தெரியல. அது ரொம்ப வந்து பெட் அனிமல் மாதிரிலாம் வந்து ட்ரீட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தவறான ஒரு விஷயம். யானைங்கள்லாம் வந்து ஒன்ஸ் மதம் பிடிச்சிது அப்படின்னா பேயாட்டம் ஆடிடும். சரியா, ஸோ அப்படி இருக்கும் போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு சில பேர் யானையை வந்து தொட்டுட்டு இருக்கும் போது இன்னும் சில பேர் ஒரு 50-100 பேர் ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து ஓன்னு கத்தும் போது அந்த யானைக்கு இருக்கிற மனநிலை எப்படி இருக்கும்? சரியா, ஏன்னா நம்ம ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழக்கம் இருக்குது. யானை வந்து முன்னாடி போச்சுன்னா கத்துவானுங்க, யானை பின்னாடி வந்துச்சுன்னா கத்துவானுங்க, தும்புக்கு எதுவுச்சுன்னா கத்துவானுங்க, உக்காந்தா கத்துவானுங்க, உருண்டா கத்துவானுங்க, எல்லாத்துக்குமே வந்து கத்துறவனுங்க. ஸோ இந்த சத்தத்துக்கும் ஒரு ஹியூமன் வந்து தன்னை தொடுறாங்க, அது எதுக்குன்னே வந்து புரியாது. இந்த சவுண்டையும் அந்த டச்சையும் வந்து அதுங்களால் கனெக்டே வந்து பண்ணிக்க முடியாது. ஏன்னா ஒரு 1-2 பேர் வந்து சும்மா நார்மலாக கத்துனா ஓகே, ஃபெரோஷியஸாக வந்து ஒரு 100 பேர் ரெண்டு ஓன்னு கத்துனா அதுங்களுக்கு எப்படி இருக்கும்? நாய்களோட மனநிலையே வந்து எஸ்கேப் ஆகுறது அப்படின்னா யானைங்களுக்குலாம் வந்து எஸ்கேப் ஆகுறது கிடையாது, அடிச்சு போட்டு தூக்குறது. ஓகேவா, இது வந்து நான் போய்ட்டு கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணி தான் வந்து எனக்கு தெரியணும்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இருக்கிற மக்கள் முதல்ல சேஃபாக அவங்கள பார்த்துருந்துருக்கணும். ஏன்னா தான் வந்து சிங்கத்தை சின்ன வயசுலேருந்து நீங்கள் வளர்த்தாலும் அதை வந்து நாளைக்கு உங்களை அலோவ் பண்ண பெர்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா கூட நம்ம மறந்துடக்கூடாது, அது ஒரு சிங்கம். ஓகேவா, பூனை கிடையாது. முதல்ல எதுக்கு எடுத்தாலும் கத்துறதை நிப்பாட்டுங்க. அதே மாதிரி தேட்டருக்கு போனாலும் சரி, ஏதாச்சும் ஒரு டப்பிங் மூவிக்கெலாம் நீங்கள் போய் உட்காந்து பாருங்கள், உட்கார முடியாது. எந்த ஒரு சம்மந்தமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருப்பானுங்க நம்ம ஆளுங்க. இதை வந்து நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா மூமெண்ட்டை வந்து லிவ் பண்ணுறோம் ப்ரோ, மூமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணுறோம் ப்ரோ. சாவடிச்சிட்டிங்களா ஒரு பொண்ணை? சாவடிச்சு முடிச்சிட்டிங்க கத்தி, என்ன என்ஜாய்மெண்ட்டு கிடக்குது உங்களுக்கு? தூரத்தில் முதல்ல நேச்சர் அப்படின்னா ரசிக்க கற்றுக்கோங்க. அதை வந்து கிட்ட போயிட்டு தடவி பார்த்து ஒருத்தவங்க வீடியோ எடுத்து அதை வந்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி தான் உங்களுக்கு அந்த சந்தோஷம்னா அது சந்தோஷமே கிடையாது. அது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் அடிக்ஷன். சரியா, மற்றவங்க பார்க்கணும், மற்றவங்க பார்த்து பொறாமப்படணும், தன்னோட இடத்துல வந்து அவங்க இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கணும் அப்படின்றது இட்ஸ் கைண்ட் ஆஃப் அடிக்ஷன். தயவு செஞ்சு அந்த மாதிரி இருக்காதுங்க.